இப்போது ரீசெண்டாக நிறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்கு மேம். லைக் ஒரு பையனை இப்படி தான் வளர்க்கணும், ஒரு பொண்ணுனா இப்படி தான் இருக்கணும்னு. ஒன்றுமே இல்லை, நேற்று நான் ஈவினிங் வந்து ஆட்டோவில் போயிட்டுருக்கேன். ஷேர் ஆட்டோவில் போகிறப்போ ஒரு ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு பையனையும் ஒரு பொண்ணையும் அவங்களோட அம்மா பிக் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க அதே ஆட்டோவில். அந்த பொண்ணோட ட்ரெஸ் நீஸ் கிட்ட லைட்டாக விலகி இருக்குது. அந்த பையனோட ட்ரெஸ் வந்து ஷர்ட் பட்டன் 2 பட்டன் போடல. இத்தனைக்கும் அந்த பையன் வந்து பெரிய பையன். அந்த பொண்ணுக்கிட்ட அவங்க அம்மா ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்கிறாங்க, உன் ட்ரெஸ்ஸு விலகி இருக்குது, ட்ரெஸ்ஸை கரெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி அடித்து சொல்கிறாங்க. அதே அந்த பையனோட ஷர்ட் பட்டன் விலகி இருக்கிறப்போ ஷி டசன்ட் கேர் அபவுட் இட். இதை நான் பார்த்துட்டு எனக்கு இது ரொம்ப எஃபெக்ட் ஆச்சு. நீங்கள் இதை எப்படி மேம் பார்க்குறீங்க? எல்லாருமே இது பழகிட்டோம். கேர்ள்ஸ் இருந்தாங்கன்னா அப்படியே கான்ஸ்டண்ட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எங்கேயானு தெரியுதா யாரானு நம்மளை எதுவும் சொல்லிடுவாங்களான்னு ப்ளேம் ஃபுல்லாக வாங்கி நம்ம பழகிட்டோம். எந்த தப்பு என்ன நடந்தாலும் அந்த பழமொழியே இருக்குல்ல, வேலி சேலை எது கிழியுது அப்படின்ட்டு. ஸோ இப்போ ரொம்ப காலகாலமாக இப்படி பழக்கி விட்டாங்க. இப்போ கொஞ்சம் சேஞ்ச் வந்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஸோ இப்போ என்னென்னா கான்சிக்வென்ஸுன்னு ஒன்று இருக்குது. இப்போ என்னென்னா ஃபுல்லாக கேர்ள்ஸுக்கு தான் ப்ரெக்னென்சி வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பயத்தில் ப்ரொடெக்ட் பண்ணி பிள்ளைகளை இது பண்ணாத, அது பண்ணாத, ஷார்ட்ஸ் போட்டுறாத, ஸ்லீவ்லெஸ் போட்டுறாத, ஃப்ரீ ஹேர் விட்டுறாத, எவ்வளோ அசிங்கமாக அந்த பொம்பளை பிள்ளையை வச்சுக்க முடியுமோ அவ்வளோ பாதுகாப்புன்னு நினைக்கிறாங்க. இது எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா, முந்தி வந்து ஆர்மிஸ் இன்வைட் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ முகல் ஆர்மிஸ் வராங்க, இல்லை பிரிட்டிஷ்காரங்க சுற்றிட்டு இருக்கிறாங்க, இல்லைன்னா அப்பர் காஸ்ட் மென் இருக்கிறப்ப லோவர் காஸ்ட் ஃபீமேல்ஸை நல்ல நடுவகுடு எடுத்து இவ்வளோ எண்ணெயை போட்டு வலித்து ரெட்டை சடையை போட்டு அந்த அன்அட்ராக்டிவாக ஆக்கிடணும் அப்படின்னு. இப்போ அதே கான்செப்ட் தான். அட்ராக்டிவாக இருந்தாத யாரானு எதுவும் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம்னாலுமே அந்த பொம்பளை பிள்ளை மேலே தான் பழி போட்டு நம்ம எல்லாருமே பழகிட்டோம். கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும், நிறையாவே சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். பசங்களை வந்துட்டு அது அந்த பிள்ளை அம்மனமாக இருந்தாலே தொடாத அப்படின்ற கான்செப்ட். ஏன்னா அந்த குழந்தையாக இருக்கலாம், இல்லை மனநோயாளியாக இருக்கலாம், இல்லை நைட்டு குடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கலாம். அந்த பொம்பளை பிள்ளை தொடாத, கன்சென்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த பொண்ணு இஷ்டப்பட்டார்லோலையா தொடக்கூடாது, இஷ்டப்படாமல் கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிற கான்செப்ட் வந்து எல்லா ஜென்ஸுக்கிட்டேயும் இருக்கணும். வீட்டுக்கு வீடு எல்லோரும் சொல்லித்தரணும். ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் பார்த்துக்கணும். இது இப்படி பண்ணலை அப்படின்னா எல்லோரும் மாட்டணும். இப்போ இது ஃபெமினிசம் பேசுகிறேன்ட்டுன்னு இல்லை, பிள்ளைங்க எப்படினாலும் இருக்கலாம், அவுட்டு போட்டாலும் அப்படிலாம் நான் சொல்லலை. பிள்ளைகளை வந்து ஒரு பொருள் மாதிரி பார்த்து தங்கம் வைரோன்னு பீரோக்குள்ளே பூட்டி வச்சு என்ன நடந்தாலும் அந்த பிள்ளைகளையே பிடிச்சி குறை சொல்கிற சிஸ்டம் வந்து மாறியே தீரணும். பசங்க வந்து பொறுப்பு எடுக்கணும். சொசைட்டி தான் பசங்களை வளர்க்குறோம். இப்போ எனக்கு ஒரு பையன் எனக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, 2 பேர்த்துக்கும் சொல்லி வளர்ப்பேன். இப்போ என் வீட்டு ஜென்ஸு இப்படி பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும், உங்கள் வீட்டு ஜென்ஸ் தப்பு பண்ண மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நல்லா வளர்த்துருக்கீங்களா? இதுவுமே அந்த அம்மா கறி தான் திட்டுவாங்க, நல்லா வளர்க்கலன்னு. அந்த அப்பா என்ன தான் பண்ணுறாருன்னு தெரில. நல்லா வளங்க, பசங்கள்கிட்ட சொல்லி தேவையில்லாமல் தொல்லைப்படுத்தக்கூடாது, அசிங்கமாக பார்க்கக்கூடாது, இடிக்கக்கூடாது, நோண்டக்கூடாது, கண்ட கலையை கமெண்ட் அடிக்கக்கூடாது. சோஷியல் மீடியா ஹேண்டில் எதானு சொல்லலான்ட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்கவுங்க வேலையை பாருங்கள், ஒருத்தர் பத்திரமா பார்த்துக்கோங்க, எல்லோரும் முன்னேறுவோம் ஒன்றா. இப்போது 50% விமென் இருக்கோம்ல, பாடா படுத்தி நம்மளை ஒரு வழி ஆக்கி வச்சு எப்படி இந்தியா முன்னேறும்?